ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்குறோன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து பெயிண்ட் ஒர்க் பண்ணி அதை எப்படி வந்து டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக நான் ஒரு ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பரில் நான் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவரும் ஒரு லோட்டஸ் மாதிரி ஒரு டிசைனும் போட்டு ஓஹெச்பி பெனில் வந்து நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த டிசைன்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா கிளாத்துமே வந்து சூட் ஆகும். ஆனால் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம கற்றுக்கும் போது ட்ரை பண்ணும் போது ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறது பாப்லின் கிளாத்து. நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து கற்றுக்கும் போது பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன், செஃபாரின், இன்னும் எல்லா கிளாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆகும். இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து எல்லா இதுலேயுமே நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா காட்டன் கிளாத்தாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எந்த கிளாத் இருக்குது, உங்களுடைய சாரீ என்ன மாடலு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இப்போ கிளாத் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் எதுக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா கலம்கரி சாரீ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுக்கு, காட்டன் சாரீஸ்க்கு சூட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் வந்துருக்குல்ல, எலிஃபண்ட்டு, பீகாக்கு, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி டிசைன் வர சாரீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் வந்து நல்லாவே மேட்ச் ஆகும். பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ இருந்தால் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாத்தில் எப்படி வந்து நான் டிசைன் பண்ணுறேன்னா, எடுத்தது நம்ம ஒரு ஃபேப்ரிக்கில் போய் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அந்த டிசைன் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ப்ளவுஸில் வரையும் போது நல்லா நீட்டாக வரைய முடியும். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு வேறு ஒரு பேப்பரில் நம்ம டிசைன்ஸ் வந்து வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளாத்தில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இது நான் வரைகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஒயிட் கிளாத்தில் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இதே நீங்கள் சேம் உங்களோட இமேஜின் வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் பேப்பரு ஆர் வந்து ட்ரேசிங் பேப்பர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோம், சாரியில் என்ன பிரிண்ட் வந்திருக்கு, அதை வச்சு நம்ம என்ன டிசைன் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா நமக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கிளாத்தில் வந்து கார்பன் ஷீட்டில் வரைஞ்சி அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி கார்பனில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த டிசைனை வந்து இப்போ நம்ம வந்து அதில் எப்படி பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணாலும் இந்த ட்ரேஸ் பண்ண டிசைன் வந்து மறைஞ்சிடும். ஒன்றும் ரொம்ப ஒரு பயம்லாம் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு லோட்டஸ் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அந்த லோட்டஸில் வந்து ஒரு லோட்டஸை அதில் சின்னதாக கொடி மாதிரி அதில் ஒரு பட் இருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு சின்ன டிசைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இதையும் நம்ம வந்து வரைஞ்சிட்டு பார்க்கலாம். இந்த பெயிண்டிங் ஒர்க்கை பொறுத்து வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், இது எப்படி இருக்கும், வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பெயிண்டிங் ஒர்க்னாவே ஃபஸ்ட்டு பொறுமை வேணும். ரெண்டாவது நம்ம வந்து சின்னதில் கண்டிப்பாக க்ரையான், ஸ்கெட்சு, வாட்டர் கலரு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் அதெல்லாம் பேப்பரில் யூஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம கிளாத்தில் கொண்டுட்டு வரோம். கிளாத்தில் கொண்டு வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 or 3 பெயிண்டிங் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கையிலையுமே வரையலாம். ப்ராக்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம சும்மா கையிலேயே வரையலாம். நான் வந்து இதை எப்படி நீங்கள் ஃபேப்ரிக்கில் கொண்டுட்டு வருவீங்க, ப்ளவுஸில் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் இந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு ட்ரேசிங் மெத்தட் ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் ஒர்க் வந்து பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங்கில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பெயிண்டிங் வந்து நமக்கு இருக்குது. நம்ம வெறும் சிம்பிளாக வந்து 2 கலர்ஸ் மட்டும்தான் நாம் எடுத்துக்க போகிறோம். ஒன்று டார்க் கலர், இன்னொன்று லைட் கலர். 2 கலரில் ப்ராக்டிஸ்க்கு போதும். ரொம்ப ஒரு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இது வந்து 2 கம்பெனியில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒன்று கேம்பல், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில். இது 2 இதுலேயுமே பெயிண்டிங் வந்து நான் எடுத்திருக்கேன். அக்லரிக் கலர் தான். இது 2மே வந்து வாஷ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது. கேமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்டு. இவ்வளோ தான். இந்த 2 இதில் வச்சு நாம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்பயுமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷை வந்து சொல்லிடுறேன். ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒன்று திக்காக இருக்கும், பட்டையாக இருக்கும். இன்னொரு ப்ரஷ் பார்த்திங்கன்னா சன்னமாக இருக்கும். சாரி, நான் வந்து அதை நல்லா தெரிகிற மாதிரி எடுக்காமல் விட்டுட்டேன் வீடியோக்கு. சன்ன ப்ரஷ்ஷாக இருக்கும், இன்னொன்று பட்டை ப்ரஷ்ஷாக இருக்கும். இது 2 தான். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஒரு ப்ரஷ் தான் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெறும் வாட்டர் டச் பண்ணி ப்ரஷில் கிளாத்தை வந்து நம்ம ஈரம் பண்ணிக்கிறோம். லைட்டாக வந்து ஈரம் பண்ணும்போது தொட்டு பார்த்தோமா நமக்கு வந்து கொஞ்சம் லைட் ஈரமாக இருந்தால் போதும். ரொம்ப அதுக்குன்னு சதன்னு தண்ணி விட்டோமா பெயிண்டிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். லைட்டாக அப்படியே அந்த கிளாத்து வந்து ட்ரையாக இல்லாமல் லைட் ஈரமாக பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கும்போது அது லைட் ஈரமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் இந்த ஃப்ளவருக்கு என்ன செய்கிறேன்னா ஆரஞ்சு கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரஷ்ஷை வச்சதுமே பாருங்கள் ஸ்ப்ரெட் ஆகுது கிளாத்தில். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மி ஈரமாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? லைட்டாக தான் ஈரம் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்னர் மட்டும் நான் ஷேப் கொடுக்குறேன். அப்படியே ப்ரஷ்ஷை நல்லா வளைச்சி படுக்க போட்டு அதை அப்படியே லைட்டாக அந்த கார்னர் வரைஞ்சிட்டோமா நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஈஸியாக இழுத்துட்டு வந்துடலாம். இவ்வளோ தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. பெயிண்டிங் ஒர்க்குங்கிறது ரொம்ப ஈஸி. பொறுமை இருந்தால் போதும், பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே செகண்ட் லைனுக்கு அந்த பார்டர் நம்ம லைனில் ட்ரேஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது தெரியுது இல்லைங்களா, அது மேலேயே லைட்டாக பெண்டு கொடுத்து ப்ரஷ்ஷை நல்லா படுக்க போட்டு அந்த கார்னர் மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு அதை வந்து அழகாக அப்படியே மறுபடியும் இருக்க ஸ்பேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். அந்த ஆரஞ்சு கலரில் அக்லரிக் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அந்த கலர் வந்து நம்ம அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையவே கிடையாது. பெயிண்டிங் பொறுத்து ஒரு 10 பூ இந்த மாதிரி ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற ஃப்ளவராக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரஷ்ஷை வளைச்சி நீங்கள் அந்த கார்னரு எண்டு ஸ்மாலாக இருக்க பிளேஸ் இதையெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு ஈஸியான ப்ராக்டிஸ் வந்துடும். எல்லாராலையுமே பெயிண்டிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக முடியும். இதுக்கு வந்து நமக்கு பொறுமையும் நிதானமும் இருந்தால் போதும். இவ்வளோ தான் நம்ம பெயிண்டிங்கில். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானாக வந்து நம்ம கற்றுக்க முடியும். எல்லா விஷயத்தையுமே தானாகவே கற்றுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டாக வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாராலையுமே முடியும்.
இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு வசமாக இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி நம்ம வரையலாம். நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுனால அதை ஆட்டாமல் அசையாமல் இருக்கிற ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் வரைஞ்சி வந்துட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கிளாத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி தான் கண்டிப்பாக கம்பல்சரி பெயிண்டிங் ஒர்க்கு யூஸ் பண்ணால் நீட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலான கிளாத்தில் உட்காந்து நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஈஸியாக வந்து கிளாத் வந்து சுருக்கம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஏற்ற ஷேப் வந்து நீட்டாக கிடைக்காது, நீட்னஸ்ஸாக இருக்காது. கம்பல்சரி ஃப்ரேம் போட்டு தான் நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணோம். ஸ்டிச்சுடு ப்ளவுஸாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஆனால் ஃப்ரேம் போட்டுட்டோமா அது ரொம்ப அழகாக நமக்கு ஏற்ற டிசைனில் வந்து நம்மளால் கொண்டுட்டு வந்துட முடியும். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் வந்து நமக்கு ஸ்டாண்ட் இல்லாமையும் ஒர்க் பண்ணலாம். பட் ஆரி ஒர்க் செய்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுங்கள். இல்லாதவங்க என்ன செய்றீங்கன்னா 2 சைடு அந்த ஃப்ரேமுக்கு ஒரு சின்னதாக ஏதாவது வீட்டில் இருக்க ஒரு பாக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஏன்னா கிளாத் வந்து கீழே டச் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. கீழே 2 பாக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுட்டு அது சென்டரில் வந்து நீங்கள் அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி கிளாத்தில் வச்சுட்டு உங்களுடைய பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணினீங்கன்னா கீழே வந்து நமக்கு கிளாத் மோதாமல் இருக்கும்போது நம்ம பண்ணுற பெயிண்டிங் ஒர்க் வந்து அடியிலையுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து கீழே வச்சு நம்ம சமமாக பண்ணோமா அது வந்து எல்லா இடத்துலையுமே கிளாத்தில் பட்டுடும். ஸோ அதனால் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது மேலே சென்டரில் கீழே கேப் இருக்க மாதிரி ஃப்ரேமை வந்து சென்டர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்டு ஆர் பாக்ஸ் அதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு அந்த பெயிண்டிங்கில் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா அந்த சென்டர் பிளேஸில் வந்து எனக்கு கேப் இருந்தது. இந்த கேப்புக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் வந்து அப்படியே லைட்டாக டிப் பண்ணி சென்டர் பிளேஸில் நான் வச்சிட்ருக்கேன். நான் கொடுத்த பெயிண்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு. நான் ஒர்க் பண்ணுறது வந்து லைட்டாக தெரியுது கேமராவுக்கு, ஆனால் நான் ஒர்க் பண்ண பெயிண்டிங் டார்க் ஆரஞ்சு டார்க் எல்லோ. ஸோ ஆனால் பார்க்கும்போது அது வந்து லைட்டாக தெரியுது. இப்போ வந்து நான் லீஃப் டிசைன் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலரில் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது எந்த ஒரு பெயிண்டிங்குமே லைட் கலரோட இன்னொரு கலர் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டார்க் கலர் லைட் கலரோட டார்க் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு லைட் ஷேடு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணும்போது அது ஒரு லைட் க்ரீன் மாதிரி லீஃப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதே தான் சேம் கான்செப்ட்டு. டார்க் ஆரஞ்சு கூட ஒயிட் யூஸ் பண்ணும்போது லைட் ஆரஞ்சாக நமக்கு கிடைக்கும். இதே டார்க்கு பிங்க்கு ஆர் ரெட்டோட ஒயிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு லைட் பிங்க்காக கொஞ்சம் கிடைக்கும், ஆனியன் பிங்க் அந்த மாதிரி கலரில் கிடைக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். நம்ம எல்லா கலர்ஸ்க்குமே ஒயிட் வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் கலர் வச்சு அதை நம்ம லைட் கலராகவும் கொண்டாடலாம், டார்க் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பெயிண்டிங்கில். இந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ளவர் வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக அனுபவம் வந்து கிடைச்சிடும்.
ஃபஸ்ட்டு எல்லோ கலர் அவுட்லைன் சுற்றியும் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம க்ரீன் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த கார்னர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ளேஸ்க்கு நம்ம கலரிங் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக வந்துடும். நல்லா அழுத்தி அழுத்தி போடும்போது அந்த நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். எட்ஜஸில் மட்டும் நம்ம வரைஞ்சோமா கொஞ்சம் நீட்னஸ் வராது. ப்ரஷ்ஷை நல்லா அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த லீஃப் பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். இப்போ என்ன செய்கிறேன்னா அடுத்து அந்த க்ரீன் கலர் லீஃப்க்கு இன்னொரு டைம் டார்க்காக வந்து நான் அவுட்லைன் கொடுத்தேன். அவுட்லைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள லைட் ஷேடாகவும் அவுட்டிங்கில் வந்து டார்க் ஷேடாகவும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே பார்க்க வந்து அழகாக இப்போ வந்து நமக்கு ஒரு லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக நான் எல்லோ கலரில் ஒரு லைன் மாதிரி போடும்போது இன்னும் அழகாக இருக்குது. இது வந்து இன்னும் தின்னான ப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோமா அந்த லைனுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக கிடச்சிருக்கும். இன்னும் ஒரே ப்ரெஷ்ஷில் போட்டதுனால வந்து கொஞ்சம் நமக்கு பட்டை ஷேப்பில் வருது. ஓகே, இதுவும் வந்து ஃப்ளவர் பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது. அந்த லீஃப்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் லீஃப் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ண லீஃப்க்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் டார்க் க்ரீனும் யூஸ் பண்ணி நாம் வந்து அந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். 2 கலர் கொடுக்கும்போது அது லைட் கலராக நமக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அக்லரிக்கில் மெட்டாலிக் கலர் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கோல்டு கலர் அக்லரிக்கு அந்த கில்டர் ஷேப்பில் வந்து இது கிடைக்கும். இதை வந்து நான் கார்னர் ஃபுல்லாக வந்து கொடுத்து அவுட்லைனாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த ஃப்ளவருடைய கார்னரில் நான் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 12 hours வந்து இந்த பெயிண்டிங்கை நம்ம அப்படியே வச்சிடணும். இப்போ வரைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே வந்து அமைதியாக வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 hours அப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு நல்லா வந்து கிளாத்தை வந்து அயன் பண்ணிடணும். ஹீட் பண்ணி கிளாத்தை அயன் பண்ணும்போது என்ன ஆகுனா அயனிங் பண்ணும்போது அந்த அக்லரி கலர் பெயிண்டிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்படியே வந்து நல்லா ஒட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாலும் போகாது. ஓகேங்களா. இப்போ இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா லோட்டஸில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் அக்லரிக் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எடுத்துகிட்டு அதை பார்த்திங்கன்னா லைட்டாக ஓரத்தில் மட்டும் நான் அவுட்லைன் கொடுக்குறேன் ரெட் கலரு கொடுத்துட்டு உள்ளே என்ன செய்கிறேன்னா ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஒயிட்டில் வந்து நான் அந்த லோட்டஸ் உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரெட்டு வித் ஒயிட்டு மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி நமக்கு கலர் வந்து கிடச்சிடும். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நான் வந்து முடிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த
கொடி டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து டார்க் க்ரீனே தான் நான் கொடுக்குறேன். இது எதுவுமே நான் கலர் சேஞ்ச் பண்ணல. டார்க் வித் பிங்க்கு, லைட் பிங்க்கு மாதிரி இருக்கும்போது அந்த லோட்டஸ் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ நம்ம இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த லோட்டஸ்க்கு அங்கங்கே ஒரு ஸ்டோன், நம்ம கொடி மட்டும் போட்டிருக்குறீங்களா அதில் ஒரு ஸ்டோன் ஒட்டலாம். அப்படி இல்லையா நம்ம வேறு ஃபேப்ரிக்கில் அந்த ரிப்பன், ஆர்கன்ஸா ரிப்பன் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா,